ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். பஜாஜ் சட்டாக் மாடலோட நியூ எடிஷன் இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இதுக்கு முன்னாடி வந்த மாடலான அர்பன் ப்ரீமியம் விட பெட்டராக இருக்கா இல்லையா, இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, இந்த ஸ்கூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஃபெசிலிட்டிஸ் என்ன, இந்த ஸ்கூட்டர் என்ன ப்ரைஸு, ஃபைனலாக இந்த ஸ்கூட்டர் எப்படி தான் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி வீடியோலாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக வீடியோ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்த மாடல், அதாவது அர்பன் ப்ரீமியம் மாதிரியே தான், அச்சு அசல் அப்படியே ஒரே மாதிரியே தான் இருக்கும். பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும், ஜெராக்ஸ் மாதிரியே இருக்கும். பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் ஸ்பெசிஃபிகேஷனில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஸ்டீல் பாடியில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வித் கிராஃபிக்ஸ் டிசைன்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த இதுலேருந்து இது கொஞ்சம் டிஃபர் ஆகும். மற்றபடி எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும், பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது. பட் நான் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குங்கிறத சொல்லிடுறேன். கடைசியாக வந்து அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்கூட்டரில் எக்கோ ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரைடிங் மோட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹில் ஹோல்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ரிவர்ஸ் மோட் ஃபெசிலிட்டிஸ் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் கீ வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக் பேக் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். டெக் பேக் ஆட் பண்ணலன்னா உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காது. அதாவது டெக் பேக் நீங்கள் ஆட் பண்ணால் ஒரு 3000 கிட்ட வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த நீங்கள் 3000 கொடுத்து நீங்கள் டெக் பேக் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அடிஷனல் ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்கும். இதெல்லாம் வேணாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் நார்மல் மோட்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லோ பேட்டரி இண்டிகேட்டர் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து லோ பவர் கண்ட்ரோலபிலிட்டி ஆஃபும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்து பேட்டரிக்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க. 7 வருஷம் வந்து மோட்டாருக்கு வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் சிங்கிள் சைடு லீடிங் லிங்க் கொடுத்துருக்காங்க. பேக்கில் ஆஃப் சைடு மோனோ ஷாக் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கூட்டரில் கால் அண்டு மெசேஜ் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போகும்போது உங்களுக்கு கால் வந்தாலோ மெசேஜ் வந்தாலோ உங்களுக்கு உடனே வந்து இன்டிமேஷன் வந்து காட்டும். அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி நேவிகேஷன் அசிஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி லோ பேட்டரி இண்டிகேட்டர் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து லோவாக இருக்குது, இல்லை சார்ஜ் வந்து தீரப்போகுதுன்னா உங்களுக்கு உடனே வந்து இன்டிமேஷன் வந்து காட்டும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் 2.88 kWh லித்தியம் அயன் பேட்டரி தான் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த மாடல் மாதிரி தான் இதுலேயும் சேமாக இருக்குது. பட் பவர் வந்து மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சார்ஜிங் டைமிங் பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ்க்குள்ளே 100%, அதாவது சிங்கிள் சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சிங்கிள் சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்கூட்டர் 123 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவரேஜாக 75 கிலோமீட்டர் வரைக்கும் சாலிடாக மைலேஜ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மைலேஜ் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி, அதாவது அர்பன் ப்ரீமியம் விட இது கொஞ்சம் அதிகமாக தான் மைலேஜ் கொடுக்குது. அதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. மோட்டரை பொறுத்த வரைக்கும் 4.2 kW BLDC மோட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஹப் மோட்டார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இதுக்கு முன்னாடி வந்த அர்பன் ப்ரீமியம் விட ஃபெசிலிட்டிஸ்லையும் சரி ஃபீச்சர்ஸ்லையும் சரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் இதில் கம்மியாக தான் இருக்கும். கேர்ப் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 134 kg. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பேக்கில் வந்து ட்ரம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் DRLS ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் எல்இடிலையும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டைலைட்டும் எல்இடி, அதேமாதிரி டேர்ன்ஸுங்க இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்இடிலேருந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீடாமீட்ரு, ஓடாமீட்ரு, ட்ரிப்போமீட்ரு இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல்லே நல்லா லுக்காக இருக்குது. மொபைல் அப்ளிகேஷன் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொபைலை வந்து ஸ்கூட்டரோட கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த அக்சஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. அதாவது முன்னாடி வந்து மாடல் மாதிரி தான் இதுலையும் இருக்குது. இந்த ஸ்கூட்டரில் அண்டர் சீட் ஸ்டோரேஜும் அவைலபிளாக இருக்குது. அதாவது 18 லிட்டர்ஸ் இருக்குது. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இருக்குது. இதில் நீங்கள் பேக் வைக்கிறது, திங்ஸ் வைக்கிறது எல்லாமே வச்சுக்கலாம். அதுவும் வந்து நல்லா வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 800 வாட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. 5 இன்ச்சுக்கு TFT டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து லுக்காக நல்லா ஸ்டைலாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த மாடல் மாதிரி தான் இதில் இருக்குது. அதே 5 இன்ச்சு தான். இதே வேறு மற்ற கம்பெனி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சுக்கு TFT டச் ஸ்க்ரீன் கொடுப்பாங்க. பட் பஜாஜை பொறுத்த வரைக்கும் 5 இன்ச்சுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட அதிகபட்ச ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73 km/h. உங்களால் 73 km ஸ்பீடு வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் வந்து வேகமாக போக முடியும். பைக்கில் போகிற அளவுக்கு ஆல்மோஸ்ட் வந்து கொடுக்கும். அதிகமாக கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. 73ங்கிறது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒரு தேவையான ஸ்பீடு தான். நீங்கள் ரெகுலர் ஒர்க்குக்கு, நார்மல் ஒர்க்குக்கு, ஹைவேஸில் போகிறதுனாலும் சரி, இல்லை லாங் டிரைவ் போகிறதுனாலும் சரி, நீங்கள் நார்மல் ஒர்க்குக்கு இல்லை எந்த விதமான ஒர்க்குக்கு எடுத்துகிட்டு போனால் ஸ்பீடு வந்து ஓரளவு நல்லா தான் இருக்குது. இதில் ஃபேமிலி மண்ணும் சரி, லேடிஸு, ஜென்ஸு, அதேமாதிரி ஏஜ்டு பர்சன் எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு போனால் அந்தளவுக்கு வந்து ஸ்பீடு வந்து நல்லா இருக்குது.
நீங்கள் டெக் பேக் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து அதிகமாக கொடுக்கும். நீங்கள் நார்மல் ஒர்க்குக்கு போகலனாலும், இல்லை நீங்கள் லாங் டிரைவ் எடுத்துகிட்டு போகிறது, இல்லை ரெகுலர் ஒர்க்குக்கு இதெல்லாம் எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா நார்மலாக இருக்கும்போதே 100க்கு மேலே வந்து ஆவரேஜாக மைலேஜ் கொடுக்குது அப்படின்னா, டெக் பேக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து அதிகமாக மைலேஜ் கொடுக்கும். அதை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் வந்து பெட்டராக தான் இருக்குது. நீங்கள் வந்து டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்க, இல்லை ரெகுலராக வேலைக்கு போயிட்டுருக்கவங்க, இல்லை வந்து வீக்லி 2 டேஸ் வண்டி எடுக்கிறவங்க, இல்லை வீக்கெண்டில் மட்டும் வண்டி எடுத்துகிட்டு போகிறவங்க, ஹைவேஸ் போகிறவங்க, லாங் டிரைவ் எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். மைலேஜ் வந்து 100 கொடுக்குதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி, 3 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் சார்ஜ் போட்டால் கூட உங்களால் 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்ட முடியும். டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் போகிற தூரத்தை பொறுத்து இருக்குது. நான் சும்மா ஒரு ஆவரேஜாக தான் ஒரு கால்குலேஷனில் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து மைலேஜ் வந்து மாறும். அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மைலேஜ் வந்து கால்குலேட் பண்ணிக்கங்க. வாட்டர் ப்ரூஃபிங் ரேட் வந்து IP67க்கு இருக்குது. மற்றபடி நார்மல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. பேசஞ்சர் ஃபுட் ரெஸ்ட் இருக்குது, கேரி ஹூக் இருக்குது, புஷ் பட்டன் ஸ்டார்ட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து கொடுத்துருக்கு. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கெல்லாம் இருக்குது. வீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து அலாய் வீல் தான். டயரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மாடல் மாதிரியே தான் இதுலேயும் சிங்கிள் சீட்டு தான். அதில் எந்த சேஞ்சஸ் கிடையாது. ஃபுட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாடல் மாதிரியே தான் வந்து ஒரே ஸ்பேஸ் தான், பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் கிடையாது. கலர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் எபோனி பிளாக் மேட், ரேசிங் ரெட், லைம் எல்லோ, சைபர் ஒயிட், அசர் ப்ளூ இந்த மாதிரி ஆப்ஷனில் வந்து கிடைக்கிது. எல்லாமே வந்து லுக்காக நல்லா ஸ்டைலாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டரில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஒய்ஃபை கனெக்டிவிட்டி இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் இது எல்லாமே வந்து மொபைலை வந்து வண்டியோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு USB சார்ஜ் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களால் வீட்டில் சார்ஜ் போட முடியல, இல்லை ஆஃபீஸில் சார்ஜ் போட முடியல, அர்ஜென்ட் வந்துட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வண்டியில் தாராளமாக வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது OTA அப்டேட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பஜாஜ் கம்பெனி பார்த்தீங்கன்னா செட்டாக் அப்படிங்கிற இந்த சேம் மாடல்லையே 3வது எடிஷன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதாவது சேம் மாடலையே திருப்பி சின்ன சின்ன சேஞ்சஸ் ஸ்பெசிஃபிகேஷனில் மட்டும் மாற்றிட்டு அடுத்தடுத்த வெர்ஷன் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சொல்லிட்டு வந்துச்சு. அதிலே வித் டெக் பேக், வித்தவுட் டெக் பேக் அப்படின்னு வந்துச்சு. அடுத்தது அர்பன் சொல்லிட்டு வந்து லான்ச் பண்ணாங்க. அதுவும் வித் டெக் பேக், வித்தவுட் டெக் பேக் வந்துச்சு. இப்போ 2901 சொல்லிட்டு ஒரு எடிஷன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதுலேயும் வித் டெக் பேக், வித்தவுட் டெக் பேக் இருக்குது. இப்போ வந்த 3த்துமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் சொல்ல முடியாது. அதாவது மைலேஜ், ஸ்பீடு, சின்ன அடிஷனல் ஸ்பெசிஃபிகேஷன் இதில் மட்டும் தான் வந்து சேஞ்ச் ஆகுது தவிர மற்றபடி எல்லா 3 ஸ்கூட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா டிட்டோவாக ஜெராக்ஸுக்கு அடித்த மாதிரியே தான், ஒரே மாதிரியே தான் இருக்கும். பட் சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மைலேஜ், அதேமாதிரி ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது சின்ன இதில் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா இதில் ஒன்று இருக்காது. அந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குமே தவிர மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதே மற்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா புது மாடல் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரே மாடல்லே அடுத்தடுத்த எடிஷன் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகி போயிட்டுருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன அது ஒரே எடிஷனை வந்து திருப்பி வந்து லான்ச் பண்ணுறாங்க, பட் லுக்கு ஸ்டைல் எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் இருக்கும் தான். ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி நியூ எடிஷன் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா லுக்கு ஸ்டைலு கொஞ்சம் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் பண்ணி காமிப்பாங்க, டக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நியூ மாடல் வந்திருக்கு அப்படின்ட்டு. பட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஜாஜ் செட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாடல் தான், லுக்கு ஸ்டைல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்பெசிஃபிகேஷனை மட்டும் சின்ன சேஞ்சஸ் பண்ணி 3வது எடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, வித் டெக் பேக், வித்தவுட் டெக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாடலோட பெரிய பெனிஃபிட் என்னன்னா ரேட் வந்து கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து அர்பன் ப்ரீமியம் விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000-30,000 கிட்ட வந்து கம்மியாக இருக்குது. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா மைலேஜ் அதை விட இது கொஞ்சம் அதிகமாக கொடுக்குது. மற்றபடி ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன், ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூட்டர் மாதிரி தான் அப்படியே இருக்குது, எந்த டிஃபரெண்ட்டும் கிடையாது. ஸோ இந்த ஸ்கூட்டரோட மாடல் என்ன பார்த்தீங்கன்னா 2901. இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக இருக்குது. வித் டெக் பேக்கோட வாங்கினீங்கன்னா 99,000 கிட்ட வரும். ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா 1,15,000 கிட்ட இருக்கும். இந்த ஸ்கூட்டர் வந்து ஆன்லைன் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் நியர்பை ஷோரூமில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயிலாம் கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி சொல்லுவோம். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதேமாதிரி டிஃப்ரெண்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களது விடுவது உங்கள் SCT.